ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குவான்ஸ் கிராக். இன்னைக்கு நம்ம ஒரு டாபிக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ட்ரீ மெத்தட். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க மக்களே. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நீங்கள் ஒரு பேங்க் எக்ஸாம் இல்லை எஸ்எஸ்சி இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மக்களே, எல்லாரும் ஃபார்முலால போடுவாங்க. கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல டைமருக்குள்ள சால்வ் பண்ணணும் இல்லையா? ஸோ அது எப்படி அப்படின்றது நான் ட்ரீ மெத்தட் மூலியமா நான் உங்களுக்கு ஷார்ட்கட்ல சொல்லித்தரேன். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க மக்களே. பாருங்களேன், இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா. இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. இது டைம் கன்சூமிங், பட் இருந்தாலும் கான்செப்ட்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா. சரிங்களா? இதுல நம்ம போட்டோம் அப்படின்னு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே எடுத்து எடுத்து நெக்ஸ்ட் இயர் கண்டுபிடிப்பாங்க. ஒரு சில டைம் ஃப்ராக்ஷன் வேல்யூல வரலாம். அந்த மாதிரி நீங்க இந்த ட்ரீ மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய இடத்துல அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சால்வ் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும். சரிங்களா? வாங்க நம்ம வந்து எப்படின்றத கத்துக்கலாம். இப்போ நான் கான்செப்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு 6 சம் கொண்டு வந்திருக்கேன். அந்த 6 சம் டக்குன்னு சின்ன வீடியோ தான், டக்குன்னு முடிஞ்சிடும். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிளியர் கட் ஐடியா கிடைச்சிடும். சரிங்களா? விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. ட்ரீ மாதிரி விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாருங்களேன், எக்ஸாம்பிள் கொஸ்டின்ல வந்து ஒரு 20% கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். இப்போ இங்க நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, எக்ஸாம்பிள் 20%. அப்போ நமக்கு ஃப்ராக்ஷன் வேல்யூ தெரியும், ஈக்குவல் டு 1/5. ஓகே சார், இது வந்து எனக்கு 2 வருஷம். இயர்ஸ் தான் நீங்க யோசிக்கணும். இயர்ஸ் பார்க்கணும். இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற 5 பார்க்கணும். இப்போ 2 இயர்ஸ் அப்படின்னா பிரின்சிபலை வந்து 5 ஸ்கொயர் அப்படின்னு அஷ்யூம் பண்ணணும். சரிங்களா? அப்படி அஷ்யூம் பண்ணி 25 அஷ்யூம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணணும். ஃப்ராக்ஷன்ஸ், அதாவது இங்க பாருங்க, தென் பில்ட் ட்ரீ வித் ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கேனா, அந்த ட்ரீ எந்த மாதிரி எழுதணும், எப்படி ஃப்ராக்ஷன்ல எழுதி எதை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா கண்டுபிடிக்கணும் அப்படின்றது வாங்க அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன் நான். இப்ப பாருங்களேன், ட்ரீ எப்படி ஃப்ரேம் பண்றது அப்படின்னு பார்ப்போம். கிவன் 5% ஃபார் 2 இயர்ஸ். 5% ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன சார் சொல்லுங்க? 5% அப்படின்னா மறக்காம வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நோட்ல வந்து எழுதி வச்சுக்கோங்க மக்களே. இந்த ஸ்லைட்ல இருந்து எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகினரா இருந்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் கொஞ்சம் ரொம்பவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லா பேங்க் எக்ஸாமுக்குமே வந்து அந்த வட்டி கணக்கு கால்குலேஷன் எல்லாமே வந்து இது பேஸே இதுதான். ஃபர்ஸ்ட் பேஸ் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த சம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுலயுமே கேட்பாங்க. சரிங்களா? பாருங்க, இப்போ 5%, 5/100 எவ்வளோ மக்களே? 1/20. ஓகே, அதாவது இதுதான் 1/20 தான் ஃப்ராக்ஷன். என்ன சொல்லியிருக்கேன்? 2 இயர்ஸ். அப்போ வந்து பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு 20 ஸ்கொயர். நான் இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் எழுதுறேன். எக்ஸாமில் டேரெக்டாக 400 எடுத்துடணும். சரிங்களா? 400 எடுத்துட்டு இப்போ ட்ரீ எப்படி சார் பில்ட் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம எழுதிட்டோம். இப்போ ட்ரீ எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பிரின்சிபலாக கன்சிடர் பண்ணிட்டு 2 வருஷம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃப்ராக்ஷன் தெரியும். இந்த ஃப்ராக்ஷனை இந்த பிரின்சிபலோட இது பண்ணுங்க. 1/20 ஆஃப் 400 எவ்வளோ வரும்? நமக்கு ஈஸி தான். 20 ஸ்கொயர்னா 20 ஒரு தடவை அடிச்சு விட்டோம்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ இங்கே 20 எழுதிக்கங்க ட்ரீல. ஓகே, அடுத்து எப்படி சார் ட்ரீயை பில்ட் பண்ணுறது? இது ஃபர்ஸ்ட் இயருக்கு. சரிங்களா? செகண்ட் இயருக்கு அடுத்த லைனில் எழுதிக்கோங்க. வாங்க, இப்போ செகண்ட் இயரில் இப்போ வட்டிக்கு வட்டி தானே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதான கான்செப்ட். இந்த 400க்கு எவ்வளவு 1/20 அதையும் இங்கே எழுதிக்கணும். அதாவது இங்கே இருக்கிற வேல்யூ அப்படியே இங்கே எழுதிக்கணும். சரிங்களா? எப்போவுமே 3 வருஷம் கேட்டாலும் அதே தான். நான் உங்களுக்கு லைனாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு சொல்கிறேன். அப்புறமா இந்த 20க்கு 1/20 கண்டுபிடிக்கணும். அது எவ்வளோ? 1. கரெக்டு தானே? கரெக்ட். அப்படி இதை வச்சுக்கணும். சரிங்களா? இப்படி தான் ட்ரீ பில்ட் பண்ணணும். அதாவது எப்படி அப்படின்னா, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் 20 400க்கு போட்டேன். அதே 400க்கு இன்னொரு வட்டி 20. ஓகே, இந்த 20க்கு இந்த 1/20 போட்டிங்கன்னா 1. இதுதான் 2 இயர்ஸ்க்கான ட்ரீ மக்களே. சரிங்களா? ட்ரீ வந்து இப்படி தான் இருக்கும். இந்த ஷேப்பில் தான் ட்ரீ இருக்கும். சரிங்களா? இங்கே ஒரு வருஷம் 2 வருஷம். ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு வந்து ஒரே ஒரு வேல்யூ இருக்கும். 2வது வருஷத்துக்கு வந்து 2வது வேல்யூ இருக்கும். 3வது வருஷத்துக்கு நான் அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன்.
பாருங்க. ட்ரீ ஃபார் 20% ஃபார் 3 இயர்ஸ். உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் ஸ்லைடு புரிஞ்சது இல்லையா? இப்படிதான் வந்து பேசிக் ட்ரீய வந்து பில்ட் பண்ணணும். சரிங்களா? இப்ப இதுல எது சார் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 வேல்யூ ஆட் பண்ணிருங்க மக்களே. 41. 41 தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ப்ரொவைடட் பிரின்சிபல் வந்து 400 இருக்கணும். 400 பார்ட் தான் இவ்வளவு அப்படின்னா, 41 பார்ட் எவ்வளவு? கொஸ்டின்ல வந்து பிரின்சிபல் குடுத்திருந்தாங்க அப்படின்னா, இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். நான் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு எட்டு வந்திருக்கேன். கிளியர் கட்டா தெரியும். வாங்க இப்ப நம்ம ட்ரீ ஃபார் ஃப்ரேம் பண்றத மட்டும் நீங்க கத்துக்கோங்க. அப்புறம் கொஸ்டின நீங்களே சால்வ் பண்ணுவீங்க. சரியா? இப்ப பாருங்க. ட்ரீ ஃபார் 20% ஆஃப் 3 இயர்ஸ். 3 இயர்ஸ்க்கு எப்படி சார் போடுறது அப்படின்னா, அதையும் நான் டீட்டெயிலா சொல்றேன் பாருங்க. 20% ஈக்குவல் டு நமக்கு தெரியும் 1/5. ஓகே சார். 3 இயர்ஸ் 5ன்னு இருக்கு. அப்ப நம்ம பிரின்சிபல் ஈக்குவல் டு 5 கியூப் ஈக்குவல் டு 120 சாரி 5 கியூப் எவ்வளோ 25 625 சாரி 625. சரிங்களா? இதை வந்து பிரின்சிபலா கன்சிடர் பண்ணிக்கணும். இது எதுக்காகனா இந்த 5 1/5 நம்ம டிவைட் ஆகும் மக்களே. ஈஸியா டிவைட் ஆகும். இப்ப பாருங்களேன் 625/5 எவ்வளவு 125. இதுதான் ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கான இது. எப்படி பார்த்தாலும் இந்த 3 தடவை இது அப்படியே எழுதிருங்க. ஏன்னா ஒரே வேல்யூ தான் வரும். ஏன்னா இந்த 625க்கு தான் நம்ம வந்து ஃப்ராக்ஷன் எடுப்போம் இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் இயர், இது செகண்ட் இயர், இது தேர்ட் இயர். ஓகே. 3 தடவை எழுதிக்கணும். ஏன்னா 3 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ண போறோம். இப்போ அடுத்த 125%க்கு 1/5 எவ்வளவுன்னு எடுத்து இங்க எழுதுங்க. எவ்வளவு 25. ஓகேவா? ஓகே சார். நீங்க வட்டிக்கு வட்டி போட்டு 2 வருஷத்துக்கு எழுதிட்டீங்க. 3வது வருஷத்துக்கு எழுதும்போது இந்த 625 எடுத்து கொண்டு வந்து நான் இங்க 125ல எழுதிட்டேன். 1/5 எடுத்து. ஓகே. பிரின்சிபலுக்கு வட்டி போட்டாச்சு. அடுத்து ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கானதை எடுத்துட்டு வந்து மறுபடியும் நான் இங்க எழுதணும். 25. ஏன்னா 1/5 அதுக்கும் வட்டி போடணும். அடுத்து இந்த 2வது வருஷத்துக்கு 125 இருக்கா? அதுக்கும் ஒரு வட்டி போடணும். 25. ஏன்னா 1/5 போடணும். நீங்க அது நான் சொல்லி கொடுக்கறது இவ்வளோ லேட் ஆகும். நீங்க ஆல்ரெடி டிரைவ்டு வேல்யூங்கிறதுனால இங்க ஆல்ரெடி 25 டிரைவ் பண்ணிட்டோம். ஸோ நீங்க ஈஸியா டிரைவ் பண்ணி எழுதிடுவீங்க. எழுதும்போது மைண்ட் சீக்கிரம் வேலை செஞ்சிடும். சரிங்களா? அடுத்து என்ன பண்ணணும் சார்? இந்த 25க்கு போட்டீங்க. அடுத்து இங்க ஒரு 25க்கு 1/5 எடுக்கணும். ஏன்னா அதுவும் ஒரு வட்டி தானே. வட்டிக்கு வட்டி தானே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்படி எடுத்தீங்கன்னா 5. சரிங்களா? ஸோ ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ட்ரீ. பாருங்க 125 125 125 அப்படியே எழுதிட்டீங்க 3 தடவை. அடுத்து இந்த 125க்கு ஒரு 1/5 போட்டு 25. அடுத்து இந்த 3 வேல்யூக்குமே வந்து 1/5 போடணும். நான் அப்படியே தனித்தனியாக எழுதுறேன். 1/5 எவ்வளோ? இதுக்கு 25. கீழே இருக்கிற 125க்கு ஒரு 25. இந்த 25க்கு ஒரு 5. இதுதான் மக்களே ட்ரீ மெத்தடு. சரிங்களா? இப்போ இது ஓவரால் இந்த ட்ரீ மெத்தடில் இருக்கிற எல்லா வேல்யூவும் இது ஆட் பண்ணணும், கூட்டணும். அப்படி ஆட் பண்ணுறது தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். 3 ஆட் பண்ணால் 125 × 3 எவ்வளோ? 300 375 ஒரு 50 400 425 450 455. இந்த 455 தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரியா? ஓகேங்களா? 455 தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். எதுக்கு? 625ங்கிற ஒரு வேல்யூக்கு. இப்போ பார்த்தீங்களா? ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? ஃபார்முலாவும் இல்லை, எதுவுமே இல்லை, டைரெக்டாக போட்டோம். இப்போ 625 பார்ட்ஸ் தான் கிவன் பி அப்படின்னா 455 எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ல வந்து ₹6,250 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நீங்க 4550 தான் இன்ட்ரெஸ்ட்னு டக்குன்னு போட்டுடலாம் இந்த ட்ரீ மெத்தட்ல. ஓகேவா? இதே வந்து 625 டபுள் பண்ணா எவ்வளவு? 1200 1250 1250ன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒன் பார்ட் வந்து 625 கூட ஈக்குவேட் பண்ணும்போது ஒன் பார்ட் வந்து 2 ஆகும். அப்போ 455 × 2 எவ்வளவு? 900 910. இதுதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு கண்டுபிடிக்கணும். இப்படிதான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நான் உங்களுக்கு கொஸ்டின் வரும்போது இன்னும் டீட்டெயிலா சொல்றேன். அடுத்து இதுக்கு நீங்களே போடுங்க பார்க்கலாம். ட்ரீ போடுங்க பார்க்கலாம். நானும் போடுறேன் பாருங்க இப்போ.
சாரி. இது வந்து 1000 தான் வருமா 10 கியூபு? ஓகே. 0 தான் வரும். விடுங்க. 10 கியூப் வந்து 1000. நான் 10,000ன்னு போட்டிருக்கேன் பாருங்க. சாரி. இது ஒவ்வொரு 0 கேன்சல் ஆகும்னு நினைக்கிறேன். 1000ன்னு வச்சுக்கலாம். 3/10 ஆஃப் 1000 எவ்வளோ? 300 ஃபர்ஸ்ட் வேல்யூ. ஓகே. அடுத்து 300. 3வது வருஷத்துக்கு 300 எழுதிருங்க. 3/10 ஆஃப் 300 எவ்வளவு? 30, 90 எழுதிட்டேன். இதே 90யை தூக்கி இன்னும் 2 வாட்டி எழுதிருங்க. ஏன்னா இந்த 2 எண்ணத்துக்கு நான் வட்டி கால்குலேட் பண்ணணும். அடுத்து இந்த 90க்கு வட்டி எவ்வளோ? 3/10 எவ்வளோ? 10, 9, 3 9 சார் 27 போட்டாச்சு. அவ்வளோதான். இதுதான் ட்ரீ மெத்தட் மக்களே. 3வது லைனில் 4 என்டிட்டி வரும். ஓகேவா? வாங்க சம்மு மொத்தம் இனி 6 சம் இருக்கு. நம்மளே சால்வ் பண்ணலாம் வாங்க. ஈஸி 20% 2 இயர்ஸ். ஓகே 20% 2 இயர்ஸ் எப்படி போடலாம்? இதை நீங்கள் எக்ஸாமில் வந்து 20% 2 இயர்ஸ்னு கேட்டால் 20% 2 இயர்ஸ்க்கு 44ன்னு தெரியும். டேரெக்டாகவே போடலாம். நான் வந்து இந்த ட்ரீ மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இது எங்கெங்கே யூஸ் பண்ணணும், எங்கெங்கே யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கான வீடியோ இன்னொருக்கா நான் டீட்டெயிலாக போடுவேன். இந்த ட்ரிக்கை இந்த இடத்துல யூஸ் பண்ணுங்கன்னு. சரிங்களா? எக்ஸாம்பிள் இப்படி கேட்டால் 44 × 5 எவ்வளோ? 22, 2200 அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் ஆன்சர். இப்படி கேட்டால் ட்ரீ மெத்தடில் சால்வ் பண்ணுங்க நீங்கள். இதுதான் ஷார்ட்கட் மெத்தடு. 20% 2 இயர்ஸ்க்கு 44ன்னு எடுத்து 2200ன்னு போடுறது. ட்ரீ மெத்தடில் சால்வ் பண்ணுங்க. சிஐ கண்டுபிடிங்க. 22 எவ்வளவு? 1/5. 5 ஸ்கொயர் எவ்வளவு? 25. ஓகே, இதுதான் ஈக்குவல் டு பிரின்சிபல். ஓகே சார். இப்போ 25ல 1/5 எடுங்க. 5, 5, 1 இவ்வளோதான் ட்ரீ. இப்போ பாருங்க 25 பார்ட் வந்து பிரின்சிபல் ஈக்குவேட் பண்ணுங்க. மேலே 5000 தானே? 5000 அப்படின்னா 5 + 5 + 1 எவ்வளவு? 11. இந்த 11 பார்ட் எவ்வளவு தான் கொஷின். இதை அடிச்சு கொடுங்க. 2 டைம்ஸ் 200 × 200 பாருங்க அதே ஆன்சர் வருதா? இப்படி தான் ட்ரீ மெத்தடில் சால்வ் பண்ணணும். சரிங்களா? எங்கே எந்த மெத்தட் அப்ளை பண்ணணும் நம்ம மைண்டில் திங்க் பண்ணி அப்ளை பண்ணணும். ஸ்மார்ட்டாக அப்ளை பண்ணணும். அவ்வளோதான். எக்ஸாம்பிள் 2 10% 3 இயர்ஸ்க்கு சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்களே அவனே தான் கொடுத்துருக்கான். பாருங்க நான் சால்வ் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டக்குன்னு ட்ரீ ஃபேம் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? 300, 330, 331. இது இங்கே ஒரு 0 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கு. அவ்வளோதான் மக்களே. 1K தான். 10Kனா 331 எவ்வளோ? இன்னொரு 0 ஆட் ஆகும். எப்படின்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு 1000 10 கியூப் எடுத்துக்கிறேன். இங்கே சின்ஸ் இங்கே ஒரு 0 பிரின்சிபல் இருக்கிறங்காட்டி நீங்கள் அதவே கூட எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு 0 ஆட் ஆகும். அவ்வளோதான். ஓகேவா? பட் நான் ட்ரீலேயே போடுறேன். 1/10 எவ்வளவு? இதுக்கு 100. இதை 3 இடத்துல எழுதிடணும் இது. சரிங்களா? ஓகே. இனி 100க்கு 1/10 10. ஓகே, இது 2 வருஷத்துக்கு. இனி இந்த 100க்கு 1/10 இங்கே எழுதியிருக்கேன் 10. இந்த 100க்கு 1/10 இங்கே எழுதியிருக்கேன் 10. இந்த 10க்கு 1/10 இங்கே எழுதியிருக்கேன் 1. இதுதான் ட்ரீ மெத்தட். சரிங்களா? இப்படி போட்டு இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. 100 + 100 + 100 எவ்வளோ? 300. 10 + 10 + 10 30. 330. இங்கே ஒரு 1 இருக்கு. 331. இங்கே எக்ஸ்ட்ரா 0 இருக்கிறங்காட்டி 3310 தான் உன்னுடைய கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? எக்ஸாம்பிள் 3 வாங்க டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. இது ஏதோ மேத்ஸ் நம்பர் கொடுக்கும்போது இந்த ட்ரீ மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஈஸியான நம்பர்ஸ் கொடுத்து உங்களுக்கு நான் சால்வ் பண்ணுறக்கு மெத்தட் சொல்லி தந்துட்டு இருக்கேன். பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரீ போட்டோம் பார்த்தீங்களா? 16 × 3 48. 48 + 12 60. 61. இப்படிதான் நீங்கள் போடணும். 64 பார்ட் வந்து 8K அப்படின்னா 61 எவ்வளவு? கரெக்டாக தானே போட்டிருக்கேன். இன்கேஸ் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் நீங்கள் நான் ரெக்டிஃபை பண்ணலாம் கமெண்ட் செக்ஷனில். நானும் பை சான்ஸ் ஏதோ மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? எல்லா நேரமும் கரெக்டாக இருக்க மாட்டேன். நம்ம எல்லாராலையும் எல்லா நேரமும் கரெக்டாக இருக்க முடியாது. அதனால தான் நான் ஒரு இன்டிமேஷன் கொடுக்குறேன். பாருங்க
ஏன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த மெத்தடில் ஏதோ நான் தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்கள் தான் சொல்லணும். 25% 1/4 4 cube 64 ஓகே ஓகே சார். இதுக்கு 1/4 எடுத்தா 16 கரெக்டு 16க்கு 1/4 எடுத்தா 4. அதே மாதிரி இந்த 16க்கு 1/4 இங்கே எடுக்கிறேன், இந்த 16க்கு 1/4 இங்கே எடுக்கிறேன், இங்கே 4க்கு 1/4 எடுத்தா 1. இதெல்லாம் ஆட் பண்ணால் 48 48 12 60 61. கரெக்ட் மக்களே. இப்போ போடுங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. 64 எவ்வளோனா 61 எவ்வளவு அப்படின்னு நீங்கள் அப்படியே 8th டேபிள் அடிச்சு கொடுங்க. 1000/8 into 61 250 125. ஓகே 125 into 61 எப்படி ஃபாஸ்ட்டாக போடுறது? 125 into 61 போடுங்க. எப்படி ஃபாஸ்ட்டாக போடுறது? ஃபஸ்ட்டு 100 கண்டுபிடிச்சிடலாம், அடுத்து 20 கண்டுபிடிச்சிடலாம். 25 எப்படி கண்டுபிடிவீங்க? 25 into 60 எவ்வளோ? 25 into 6 வந்து 150. 1500 1575 கரெக்டா? 5767 7675 7675 தான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர். கரெக்டு தானே? 25 into 61 கரெக்டாக போட்டிருக்கேனா? 25 into 6 எவ்வளோ? 25 into 60 எவ்வளோ? 1500. 61 எவ்வளோ? 25. சாரி 75 வராது, 25 தான் வரும். 7625 மக்களே. 7625 61 பார்ட்ஸ். இதுதான் அவங்களுடைய ஆன்சர் இந்த சம்முக்கு. பாத்தீங்களா? இது டக்குன்னு போட்டலாம்ல ட்ரீ மெத்தட்ல. இப்ப சம்மு மக்களே எக்ஸாம்ல இப்படித்தான் வரும்பா. சால்வ் பண்ணுங்க. அதே மாதிரி ட்ரீ மெத்தட்ல. ஓகே 5 square 25. பாருங்க p ஈக்குவல் டு பின்னா எழுதக்கூடாது எக்ஸாம்ல, சரியா? 20னா 1/5 25 5 இங்க ஒரு 5 இங்க ஒரு 1 10 11. ஸோ 60. ஓகே 25 பிரின்சிபல் தான் வந்து 6400 அப்படின்னா 11 பார்ட் எவ்வளவு? 25th டேபிள் அடிச்சு கொடுங்க. 25th டேபிள் 1000 வந்து 40 டைம்ஸ் 60 வந்து 4 into 6 எவ்வளோ? 240 ப்ளஸ் ஒரு 10 16 256 6 into 11 போடணும். அப்போ வந்து என்ன ஆன்சர்? 6 11 6 7 8 2816. ஓகேங்களா சார்? எப்படி சார் இவ்வளோ வேகமாக போட்டீங்க அப்படின்னு நான் இப்போ பாருங்க சொல்கிறேன். 25 வந்து 6400 டேரெக்டாக அடிச்சு கொடுக்குறேன். நான் மைண்டில் என்ன பண்ணேன்னா 1000 வந்து 40 டைம்ஸ். அப்போ 6000 வந்து 40 into 6 வந்து 240. இங்கே பாருங்களேன், அதை எழுதியிருக்கேன். ஓகே ரிமைனிங் 400 இருக்கு. 400 வந்து 16 தடவை. ஓகேங்களா? இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஸோ 25 வந்து 256 டைம்ஸ் ஆஃப் 25 into 256 போட்டிங்கன்னா 6400. 256 டைம்ஸ் ஆஃப் 25 தான் 6400. இதை அடிச்சு கொடுத்தா 256. அப்போ 11 பார்ட் எவ்வளவுனா இதை ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 256 into 11 எப்படி நீங்கள் வேகமாக போடலாம் அப்படின்னா into 10 போட்டுட்டு ப்ளஸ் இன்னொரு 256 ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஆப்ஷன் டி 2816 தான் உன்னுடைய கரெக்ட் ஆன்சர். பாருங்க ஆப்ஷன் டி. ட்ரீ மெத்தட் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிற மக்களே. இந்த ட்ரிக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 9006. அடுத்த சம் சால்வ் பண்ணுங்க. 25% 2 years. பாருங்க அவ்வளோதான். 25% வந்து 1/4 எடுக்கிறேன். 2 yearsக்கு 4 ஸ்கொயர்னு எடுக்கிறேன். ஈக்குவல் டு பி. இப்போ பாருங்க ட்ரீ 3 தானே 2 வருஷம் போது. ஸோ 1/4 ஆஃப் 16 எவ்வளோ? 4. அடுத்து 1/4 ஆஃப் 4 எவ்வளோ? 1. 1/4 ஆஃப் 16 எகெயின் வட்டிக்கு வட்டிங்கிறதுனால 3 போட்டாச்சு. 4 + 4 + 1 எவ்வளவு? 9 பார்த்தா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்குமே. 16 பார்த்தா 9600 அப்படின்னா 9 பார்ட் எவ்வளவு? 16 அடிச்சு கொடுங்க பார்க்கலாம். 80 வந்து 5 டைம்ஸ், 96 வந்து 6 டைம்ஸ். 600 into 9 எவ்வளவு? 6 9 6 are 54. ஆப்ஷன் பி 5400. பாருங்க மேல இருக்கு பாருங்க. இவ்வளோ வேகமா நீங்க சால்வ் பண்ணலாம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? பாருங்க ஆப்ஷன் பி தான் 5th சம்க்கான கரெக்டான ஆன்சர்.
சரி வாங்க மக்களே, நம்ம நெக்ஸ்ட் சம் போயிருவோம். லாஸ்ட் சம், 6th சம் சால்வ் பண்ணுங்க. 10% 3 இயர்ஸ் 1/10. ஆ இப்போ வந்து நான் ஒரு கான்செப்ட் சொல்றேன். என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு போனஸ் டிப் உங்களுக்கு தரேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பாருங்க. இப்போ சார் நீங்க 10 கியூப்னு எடுத்து தான் சால்வ் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. இது நம்மளுடைய ஃபிராக்ஷன் கன்வீனியன்ட்டுக்காக போட்டோம். ஆனா இங்க பாருங்களேன், இத்தனை ஜீரோஸ் இருக்கு. நான் 1/10 தான் இருக்கு. ஸோ நான் டைரக்ட்டா P = 20K அப்படியே எடுத்துக்கிறேன். இப்ப வந்து நம்ம வந்து கான்செப்ட் படி போவோம். அப்படி போட்டோம்னா லாஸ்ட் ஸ்டெப் பாருங்களேன். இந்த ப்ரீவியஸ் சம்ல வந்து இந்த இது பண்ணியிருக்கோம் பாருங்க. இது பண்ண தேவையில்லை. டைரக்டா நம்ம பிரின்சிபல் எடுக்கிறங்காட்டி சரியா. நம்ம எதுக்காக வந்து அதை எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, ஃப்ராக்ஷன் கால்குலேஷன் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ட்ரீ மெத்தட். நான் ஜீரோஸ் இருக்கிறங்க நீங்கள் இப்படியும் சால்வ் பண்ணலாம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்படி நம்ம டேரெக்டாக P220Kன்னு எடுத்துட்டேன். 1/10 தானே. 1/10னா என்ன, ஃபர்ஸ்ட் லைனில் 2K வரும் ஃபர்ஸ்ட் காலமில், அதை அப்படியே எழுதிக்கங்க. ஓகே சார். இனி அடுத்து வட்டிக்கு வட்டியாக பார்ப்போமா. ஏன்னா நம்ம பிரின்சிபலுக்கு 3 வட்டி எழுதிட்டோம் 3 வருஷத்துக்கு. அடுத்து வட்டிக்கு மட்டும் இதுக்கு இங்கே போட்டால் எவ்வளோ, 1/10 எவ்வளோ, 200. அடுத்து இதுக்கு எவ்வளோ, இங்கே ஒரு 200. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒன் இதுக்கு எவ்வளோ, இங்கே ஒரு 200. அப்புறம் இதுக்கு எவ்வளோ, இங்கே ஒரு 1/10 போட்டால் 20. இதுதான் ட்ரீ. இதை எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணிங்கன்னா இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இல்லை, நம்ம அந்த மெத்தடே போட தேவையில்லை. பாருங்கள், ஆட் பண்ணுங்க. 2 எவ்வளோ, 6K. இன்னொரு 2 600, 6600 + 20 எவ்வளோ, 6620. ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் டி 6620 தான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர். எப்படி இருக்கு ட்ரிக், நல்லா இருக்குங்களா? எந்த இதுவுமே யோசிக்கல, நம்ம ஃபார்முலா யோசிக்கல, அது யோசிக்கல. 3 வருஷத்துக்கு ஒவ்வொன்றா கால்குலேட் பண்ணல, ஆட் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு 20K + 2000 அப்படின்னு போட்டு 22,000க்கு இன்னொரு 10% எடுத்து அப்படி போடுவாங்க. நம்ம எதுவுமே போடல பாருங்க, டக்குன்னு போட்டோம். ஷார்ட்கட் பிடிச்சிருக்குங்களா உங்களுக்கு? பாருங்க, ஆப்ஷன் டி 6620 தான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? பாருங்க மக்களே, நீ நான் அடுத்த வீடியோ என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதே ட்ரீ மெத்தட் வச்சு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மாதிரி சம்ஸ் வரும்ல, அந்த மெத்தட் எப்படின்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் போடுற வீடியோவுக்கு இந்த அல்ட்ரா லெவல் ஷார்ட்கட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொன்று மக்களே, நம்ம ஆப்டிடன் சீரியஸ் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா IBPS கிளர்க், SBI கிளர்க், IBPS PO இந்த 3 எக்ஸாம் நமக்கு லைன் அப்ல இருக்கு இல்லைங்களா. ஸோ எல்லாரும் அந்த ஆப்டிடியூட் சம்ஸ், அப்ளிகேஷன் சம்ஸ்ல லேக் ஆகுறாங்க. அதனால ஒரு 10 அப்ளிகேஷன் சம்ஸ் 50 செகண்ட் டைமர் வச்சு கொண்டு வந்திருக்கேன். எல்லாத்துலேயும் ஸ்மார்ட்டஸ்ட் அப்ரோச். ஆல்ரெடி நம்ம ஒரு 10 வீடியோ பக்கம் போட்டோம். பார்க்காதவங்க போய் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோன்னு சொல்லி ஒரு 10 சம் பார்த்துக்கோங்க. என்னோட ஸ்மார்ட் ட்ரிக்ஸ், ஷார்ட் கட்ஸ் எல்லாமே வந்து அதில் நான் சொல்லியிருக்கேன். எல்லா டிஃப்ரெண்ட் டாபிக்ஸுமே இருக்கும் அதில். சரிங்களா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க மக்களே. ஆல்சோ நம்ம டெலிகிராம் சேனல் கான்ஸ் கிராக், அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அதுலேயுமே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக நீங்கள் என்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி டவுட்ஸ் கேட்கலாம். சரிங்களா? பாய் மக்களே, see you in the next video. Thanks for watching.